ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, yesterday I went to Thunderbolts movie in Inox theater. I booked 2 tickets. One ticket price 190. Totally 380 rupees only. I given 500 rupees but they given only 50 rupees. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை நீங்க ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க தான் அவங்க கிட்ட சண்டை போட்டு உங்களுக்கு எவ்வளவு மிச்சம் வரணுமோ அதை வந்து நீங்க வாங்கணும். ஒருவேளை நீங்க கேட்ட அப்புறமும் உங்க அமௌண்ட் அவங்க ப்ராப்பரா கொடுக்கல அப்படின்னா நீங்க அந்த தியேட்டர் மேனேஜர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். My girlfriend received unsolicited pic from someone random on Snapchat. She claims she doesn't know that person. Now can I complain on cybercrime and find out who is it? ஸ்னாப்சாட்ல பிரைவேட் அக்கௌண்ட் பப்ளிக் அக்கௌண்ட்னு 2 விஷயம் இருக்கு. பிரைவேட் அக்கௌண்ட்ல நீங்க அன்னோன் பர்சனோட ரெக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணாத வரைக்கும் அவங்களால எந்த ஒரு அன்சாலிசிட்டட் இமேஜஸையும் உங்களுக்கு அனுப்ப முடியாது. இப்போ ஒருவேளை பப்ளிக் அக்கௌண்டா இருக்குதுன்னா ஆப்வியஸ்லி நிறைய பேர்கிட்ட இருந்து ஸ்னாப்ஸ் வரத்தான் செய்யும். அதுல 1-2 இந்த மாதிரி இருக்கத்தான் செய்யும். ஸோ இதுக்கு ஈஸியான அப்ரோச் வந்து அவங்கள பிளாக் பண்ணிட்டு போறதுதான் நீங்க சொன்ன மாதிரியே. இதையும் தாண்டி இல்ல நான் லீகல் ஆக்ஷன் எடுத்துதான் ஆவேன், ஆப்வியஸ்லி யூ கேன் கோ அண்ட் ஃபைல் அ சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட். இந்த கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ண முடியும். அவசியமானா கண்டிப்பா தேவையே இல்லைங்க. ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, இஃப் டீச்சர் இன்சல்ட்ஸ் அஸ் வாட் டு டூ? யூஸ்வலி ஏதாச்சும் டீச்சர் வந்து உங்களை இன்சல்ட் பண்றாங்க, எல்லாரும் முன்னாடியும் ஹராஸ் பண்றாங்க அப்படின்னா நீங்க அவங்களுக்கு அகேன்ஸ்டா பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஒருவேளை பிரின்சிபலும் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா நீங்க தாராளமா போலீஸ் ஸ்டேஷன் போய் அவங்க மேல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, செக் பவுன்ஸ் கேஸ்ல கேஷ் கிடைக்குமா? நீங்க நெசசரி எவிடன்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேவரா செக் பவுன்ஸ் கேஸ் ரூல் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. My grandma owned 6 houses and 1 shop. She died 2 years ago. I want to change to my name. உங்க பாட்டி பேர்ல இருக்க ப்ராப்பர்ட்டியை உங்க பேருக்கு மாத்தணும்னா நீங்க தாராளமா ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் சூட் வந்து ஃபைல் பண்ணலாம். இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியுமே உங்களுக்கு மட்டுமே வருமா அப்படின்னு சொல்லி கேட்டா அது கண்டிப்பா குவெஸ்டன் மார்க் தாங்க. இங்க ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, கேன் அ கர்த்தா டிரான்ஸ்ஃபர் பார்ட்டிஷன் ரைட்ஸ் இன் கோபார்ட்னரி ப்ராப்பர்ட்டி வித்வுட் சிக்னேச்சர் ஆஃப் கோபார்ட்னர்? ஆன் யூஷுவல் பேசிஸ்ல பண்ண முடியாதுங்க. ஆனா இஃப் தேர் இஸ் அ லீகல் நெசசிட்டி தாராளமா அவங்களால பண்ண முடியும். சரண்யா, unable to pay unsecured loan and proceeding for settlement through lawyers. I would appreciate that you are going for செட்டில்மெண்ட். ஏன்னா யூஸ்வலி நீங்க கோர்ட் போனீங்கன்னா நீங்க எந்த இடத்துல இருந்து வாங்கினீங்களோ அந்த அண்ணில இருந்து இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. ஸோ நிறைய காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்கு, லீகல் ஃபீஸ் அது இதுன்னு சொல்லி நிறைய இன்க்ரீஸ் தான் ஆகும். நீங்க செட்டில்மெண்ட் போயிட்டீங்க அப்படின்னா இப்பவே சுமூகமா முடிஞ்சிடும். ஐ திங்க் திஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் யூ டு டூ. ஆன்லைன் லோன் அண்ட் பேங்க் லோன் ஹராஸ்மெண்ட் லீகல் ஆர் நாட்? மேம், பேங்க் லோன் மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு லோன்லயும் யாரும் உங்களை ஹராஸ் பண்றது வந்து லீகல் கிடையாதுங்க. ஒருவேளை அதையும் தாண்டி யாராச்சும் உங்களை ஹராஸ் பண்றாங்கன்னா தாராளமா நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். இது மட்டும் இல்லாம 7 AM இருந்து 7 PM குள்ளதான் அவங்க லோன் ரீகலெக்ட் பண்றதுக்கு நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கூட ரூல்ஸ் இருக்குங்க. How long can a FIR be open? FIRக்கு ஒரு டியூரேஷன் வேலிடிட்டி பீரியட் அப்படின்லாம் எதுவுமே கிடையாதுங்க. FIR வந்து யூஸ்வலி எப்படி குவாஷ் ஆகும்னு பாத்தீங்கன்னா நீங்க கோர்ட் போய் ப்ரொசீடிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒருவேளை கோர்ட் வந்து குவாஷ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா போலீஸ் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட அவங்களோட ஃபைனல் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் மேஜிஸ்ட்ரேட் அதை க்ளோஸ் பண்ணலாம். Is it possible to win a lawsuit against a corporate in India? Yes, it is possible to win a lawsuit. Not only against the corporate but also against any person if you are having proper evidence. Hi, I'm going through a divorce. Can the bride family take their jewels before the end of divorce case? Yes, they can take their jewels because it is their property. ரீசெண்டா கூட ஒரு ஜட்மெண்ட் வந்திருக்குங்க. பிரைடு தான் அவங்களோட ஜுவல்லரிக்கு ஃபுல் ஓனர். ஸோ அவங்க தான் அந்த ஜுவல்லரிக்கு என்டைட்டில்டும் கூட. அதனால அவங்களால தாராளமா அவங்களோட ஜுவல்லரியை உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போக முடியும். அதர் ஸ்டேட்ல LLB படிச்சா TNல என்ரோல் பண்ண முடியாது. தாராளமா நீங்க அதர் ஸ்டேட்ல படிச்சீங்கன்னா தமிழ்நாடு பார் கவுன்சில்ல என்ரோல் பண்ணலாங்க. த ஒன்லி கிரைட்டீரியா இஸ் நீங்க படிச்ச யூனிவர்சிட்டி வந்து இட் ஷுட் பி ரெகக்னைஸ்ட் பை பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா. ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் வில் இஸ் இன்வால்வ்டுன்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. யூஸ்வலி வில் இன்வால்வ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதோட ஒத்தென்டிசிட்டி பார்ப்பாங்க, லீகல் ஹேர்ஸ்லாம் யாருன்னு பார்ப்பாங்க, இன்னும் நிறைய விஷயம் பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் டிசைட் பண்ண முடியுங்க. They are seizing other state vehicles and they are even asking us to pay fine even if you are showing proof for short stay. யூஸ்வலி இந்த மாதிரி விஷயம் கர்நாடகால நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. நீங்க உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ், வெஹிக்கிளோட RC புக், பொல்யூஷன் சர்டிபிகேட், அப்புறம் இன்சூரன்ஸ் காப்பி இதெல்லாம் ப்ராப்பரா வச்சிருந்தீங்க, அப்புறம் நம்பர் பிளேட் ப்ராப்பரா இருக்கு, அப்புறம் டிண்ட் வந்து ப்ராப்பரா இருக்கு அப்படின்னாலே மேக்சிமம் நீங்க இந்த ப்ராப்ளம்ஸ்ல இருந்தெல்லாம் தப்பிச்சிடலாம். ஒருவேளை
நீங்க பெர்மனண்டா கர்நாடகாக்கு மூவ் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க 12 months வரைக்கும் உங்களோட வண்டியை ரெஜிஸ்டர் பண்ணாம நீங்க அங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை 12 months தாண்டுது அப்படிங்கும் போது கண்டிப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து தேவைங்க. ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து தமிழ்நாடு ஆர்டிஓ கிட்ட இருந்து நீங்க ஒரு என்ஓசி சப்மிட் பண்ணும். அது கூட சேர்ந்து உங்களோட பொல்யூஷன் சர்டிபிகேட், இன்சூரன்ஸ் காப்பி, லைசன்ஸ், ஆர்சி புக் இதெல்லாமே ஃபைல் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா ரெஜிஸ்டர் பண்ணிடலாங்க. ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, I got cheated by a person that he promised he will give returns of split 60 on 40 or else full refund. இந்த மாதிரி உங்களுக்கு அமௌண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்க பேசுனீங்கன்னா ஓரல் அக்ரிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. யூஸ்வலி இந்த மாதிரி விஷயத்துல ரிட்டன் அக்ரிமெண்ட்ஸ்ல வச்சு அதை ரெஜிஸ்டரும் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்க கேஸ் ஃபைல் பண்ணி ஈஸியா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து வாங்கிடலாங்க. I'm currently studying in Government Law College, CBE. After studies, practice in CBE or Chennai, which is best? இது கம்ப்ளீட்லி உங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கோ அது பொறுத்து தாங்க மாறும். தேர் இஸ் நோ சச் திங் as which is best. லால பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலயும் எல்லா டைப் ஆஃப் கேஸும் இருக்கு. ஆனா ட்ரையல் கோர்ட்ல போய் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இனிஷியல் ப்ரொசீஜர்ஸ்ல இருந்து நீங்க கத்துக்கலாம். இல்ல உங்களுக்கு ஹைகோர்ட் எக்ஸ்போஷர் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா ஹைகோர்ட்லயும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாங்க. இது எல்லாத்துக்கும் விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, நீங்க ரைட்டான சீனியரை சூஸ் பண்றதுதான். Rather than thinking about CBE or Chennai, think about with whom I should practice. ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, is it important or mandate to prove a will with its witness in trial if the will is 25 years old and the person is dead? எந்த ஒரு டாக்குமெண்டோட அத்தென்டிசிட்டி குவெஸ்டன் ஆனாலும் அந்த டாக்குமெண்ட்டுக்கு விட்னஸ் இருப்பாங்கல்ல அவங்கள கண்டிப்பா குவெஸ்டன் பண்ணுவாங்கங்க. அதுவும் ட்ரையல் எல்லாம் போயிடுச்சுன்னா கண்டிப்பா சீஃப் எக்ஸாமினேஷன், கிராஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதுல கண்டிப்பா குவெஸ்டன் பண்ணுவாங்க. ஒருவேளை அவங்க உயிரோட இல்லை அப்படின்னா அப்புறம் சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்சஸ் எல்லாம் பார்ப்பாங்க. அது பேஸ் பண்ணி தான் கோர்ட் வந்து ஜட்மெண்ட் கொடுக்கும். இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க, வாட் ஸ்டெப் ஐ நீட் டு டூ இஃப் அ உமன் த்ரெட்டன்ஸ் மீ ஃபார் அ ஃபால்ஸ் கேஸ்? ஒரு விமன் மட்டும் இல்லைங்க, யார் உங்களுக்கு அகேன்ஸ்டா ஃபால்ஸ் கேஸ் கொடுத்துருவேன் த்ரெட்டன் பண்ணாலும் இதெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. உங்ககிட்ட ப்ராப்பரான எவிடன்ஸ் இருக்குன்னா போதுங்க, எந்த கேஸ்ல இருந்தும் உங்களால வெளியே வர முடியும். ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, சோஷியல் மீடியால கேர்ள்ஸுக்கு வர ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி ஃபேஸ் பண்றாங்க, நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணலாம்? பொண்ணுங்களுக்குன்னு வரது ஒருவேளை மார்ஃப் பண்ணி வரலாம், இல்ல அவங்களோட ஒரிஜினல் பிக்சர்ஸா கூட இருக்கலாம். அது வந்து அப்லோட் ஆகலாம், சர்க்குலேட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி விஷயம் ஃபேஸ் பண்ணும்போது தைரியமா சர்க்குலேட் பண்ணிக்கோ, எனக்கு இது பத்தி பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க தைரியமா இருந்தாலே half of the problem முடிஞ்சிடும். எப்போ நம்ம பயப்பட ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் பிரச்சனையே உருவாகுது. சோ எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும், எந்த ஒரு மார்ஃபிங்கா இருந்தாலும், எந்த ஒரு ஒரிஜினல் வீடியோவா இருந்தாலும் என்ன பண்ணிடுவ, சர்க்குலேட் தானே பண்ணிக்கோ. மீறி போனா 4 நாள் பேசுவாங்க, அதையும் மீறி போனா 1 மாசம் பேசுவாங்க, அப்புறம் அவ்வளவுதான். சர்க்குலேட்டே ஆனாலும் இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க எக்ஸெப்ட் பண்ணிக்கிட்டாலே போதுங்க. இதுக்காக எல்லாம் பயந்துட்டு அவங்க சொல்ற எல்லா விஷயத்துக்கும் அடிபட்டு போனீங்க அப்படின்னா there comes the problem. இதுக்கு நம்ம கூட இருக்கிறவங்க என்ன பண்ண முடியும்னா நம்மளுக்கு சப்போர்ட்டா இருக்க முடியும், அவ்வளவுதான். இதுலயே முக்காவாசி பிரச்சனை முடிஞ்சிருங்க. மத்த விஷயத்த கண்டிப்பா சைபர் கிரைம் போலீஸ் பாத்துப்பாங்க.